ஹாய், நான் உங்கள் புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ஊர்லெல்லாம் தேவையில்லாமல் அன்வான்டாக சில டயலாக்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறது கிடையாதான். வலது கையில் உதவி செஞ்சால் அது இடது கைக்கே தெரியக்கூடாதான். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ரியாலிட்டியில் செட் ஆகுமா ஆகாதா? என்னை கேட்டிங்கன்னா நான் செட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இங்கே நம்ம அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்துட்றோமா? நம்ம அப்படி விட்டு கொடுக்கறதுனால நமக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடுது. நாம் எதை விட்டு கொடுக்குறோமோ அதுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவங்க மறந்து போயிடுறாங்க. செஞ்ச உதவியையும் அந்த நம்ம எதை விட்டு கொடுத்தோமோ அதுக்கான அந்த நன்றியை வந்துட்டு மறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம விட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை இல்லையா? எல்லாம் இந்த ஒரு டைலாக்ஸில் நம்ம ஒத்துக்கலாம். நம்ம உதவி செய்கிறது வந்து எதிர்பார்க்காம செய்யணும். அவங்களுக்கு அது தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்கிறது தெரியணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கரெக்டு தாங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்ல. அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா நாம் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் உதவி செய்யலாம்ல. கரெக்டுங்களா? ஒன்று வந்து நம்ம உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க மதிக்கணும். நம்ம செஞ்ச உதவியையும் மதிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்மளை வந்து ஒரு நன்றி உணர்வோட பார்க்கணும். இது யாராக இருந்தாலும் நாமளாக இருந்தாலும் நமக்கு உதவி செஞ்சவங்களும் அப்படி தானங்க பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ தானே உதவிக்கும் பெருமை, அந்த உதவி செஞ்சவங்களுக்கும் பெருமை அப்போ தானே வரும். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விட்டு கொடுக்கறதே அவனுக்கு தெரியாமல் இருக்கிறப்போ அவன் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எடுத்த உடனே விட்டு கொடுத்துறதுனால அவன் என்ன நினைக்கிறான், இது ரொம்ப சாதாரண விஷயம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அது கிடைக்காதப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை அவங்க யோசிக்கணும்ல. திரும்பி வந்த பாதையை நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி பார்க்கணும்ல. ஆனால் இங்கே யாருமே அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அப்போ நமக்கு உதவி செஞ்சவங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்புங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எதையுமே எடுத்த உடனே அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணட்டும். ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு வேல்யூ இருக்காதுங்க. யாரோ ஒரு சிலர் வேணா நான் கேட்காமலே அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கலாம். பட் இங்கே 90% அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. ரியாலிட்டியாக யோசிங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நம்மளோட அந்த தன்மானம், நம்மளோட அந்த சுயமரியாதை வந்து எப்போ வரும், எப்போ வெளியே காட்ட முடியும் நம்மளால? கரெக்டாக? எதுவுமே ஒருத்தருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அதோட மதிப்பு, வேல்யூ வந்து தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு ஹெல்ப் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறதுல தப்பு கிடையாது. கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குற எந்த ஒரு பொருளுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் பார்த்த வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து நன்றியோடு இருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு அந்த நன்றியை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்துருப்போமா, அவங்க வந்து கொஞ்சம் அதில் ஒரு ஸ்டேஜ் வந்து பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்க. ஆகிட்ட உடனே நான் எங்கே இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும். நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக யோசிப்போம், நம்ம வந்துட்டு சாதாரண மனுஷங்க தானேங்க. கரெக்டாக? நம்ம ஒன்றும் தியாகி இல்லை. அப்போது நமக்கு வந்து என்ன தோணும், நாம் விட்டு கொடுத்து அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் பாரு, ஆனால் நம்ம இப்படியே இருக்கோம் பாரு, கண்டிப்பாக தோணுங்க. நம்ம மகானாக இருந்தால் தோணாது, நான் ஒத்துக்கிறேன். நான் மகான் இல்லை, நான் மகான் அல்ல. ஸோ வந்து கண்டிப்பாக தோணும், என்னடா இது நம்ம அவ்வளோ தூரம் பண்ணோம், அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு போகணுன்னு தான் நம்ம பண்ணோம், அவங்க போயிட்டாங்க, பட் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எண்ணம் நமக்கு தோணக்கூடாது. அப்படின்னா ஈஸியாக எதையுமே விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் உதவி பண்ணுறதுக்கும் விட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே யாரையுமே நம்ப முடியாதுங்க. நம்ம பண்ணுற பெரிய தப்பு அதுதான், ஈஸியாக நம்பிடுறோம். ஓகேங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச சில பேர், என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப வந்து கடன் கேட்டாங்க. கடன் மீன்ஸ் ஃபஸ்ட் டைம் தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அழுது புலம்பி அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அழுது புலம்பி, அச்சுச்சோ பாவம் இப்படிலாம் கூப்பிட்டு வந்து கெஞ்சுறாங்களே அப்படின்ட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு 5 இயர்ஸ் ஆக போகுது, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, எதுவுமே கிடையாது. பார்த்து மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க.
அப்போது அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அது எஸ் அது ட்ராமாட்டிக்கலாக இருக்கலாம் அவங்க பண்ணது கரெக்டாக. ஒரு சிலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு கடன் வாங்கியிருக்காங்களா, அவங்க அதை எப்படிலாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அட்லீஸ்ட் நீ கொடுத்ததால நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னாவாச்சும் ஏதோ ஒரு ஆத்ம சந்தோஷத்தோட போகலாம்ல. பட் இங்கே அதுதான் நடக்க மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ ஈஸியாக வந்துட்டு எதுவுமே செஞ்சிடாதீங்க. அதோட வேல்யூவை மற்றவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம செய்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் விட்டு கொடுத்து கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அது மாதிரி பண்ணாதீங்க. ஓகே? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.